வணக்கம். காலச்சக்கர ஜோதிடம். இப்போ தொழில் எந்திரம் பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் வீட்டு எந்திரம், தொழில் எந்திரம் ரெண்டு வகையாக மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பிரித்து நம்ம தந்துட்டுருக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கள் தாத்தா வழி காலங்கள் முதல் இதை இப்படி தான் வீட்டு பிரச்சனைகள் தனியாக பிரித்து ஒரு வழியில் பண்ணுறது, இன்னொன்று தொழில் பிரச்சனையில் வர்றது தான். இப்போது இதுக்கு மேலே மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ இதுலையே நம்ம சரி பண்ணக்கூடிய எந்திரம் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம போட்டு தர்றது. இப்போ நம்ம தொழில் எந்திரம் பற்றின விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ தொழில் பொறுத்த வரைக்கும் நல்லா தொழில் போயிட்டு இருந்த தொழில் இப்போ ரொம்ப முடக்கமாயிடுச்சு. நீ தொழில் இனி மேற்கொண்டு நடத்தவே முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் தொழில் இயந்திரம் உங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சாலே போதும். 4 வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு லாபங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். முதல் மாதத்துலேயே உங்களுக்கு லாபம் வந்துடும். அது ஒன்று. இல்லை தொழில் நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கலான்னு இருக்கோம், அது என்னன்னே நம்மளுக்கு அது பற்றின ஒரு புரிதல் இல்லை. அந்த தொழில் பற்றின லாபங்கள் எப்படி இருக்கும்னு நல்லா தெரியல. ஆனால் அந்த தொழில் பண்ணுற மாதிரி கைக்கூடி இருக்கு. ஆனால் பண்ண முடியுமா, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாத தொழிலுக்கும் நீங்கள் இங்கே காலச்சக்கரத்தில் தொழில் இயந்திரம் அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சாலே போதும். அந்த தொழில் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு லாபம் கொடுக்க ஆரம்பிக்கும், முதல் மாதத்தில் இருந்தே. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா தொழிலில் நடக்குது ஆனால் லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்படின்ட்டுலாம் இருக்குங்க. அப்போது அந்த தொழிலில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே தொழில் எந்திரம் வாங்கி நீங்கள் வச்சதுக்கு அப்புறம் தான் ஏன் இந்த மாதிரி லாபம் தராமல் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த எந்திரம் கவனித்து உங்களுக்கு அதே மாதத்துலேருந்து லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது ஒன்று. இப்போது நிறைய இடத்துல எல்லாரும் தொழில் வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கடை வச்சுருக்கவங்க இருக்காங்க, பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கும். இப்படி இதுதான் தொழில். அப்போ ஒரு கடையில் அவங்களும் வாங்கி வைப்பாங்க. இந்த மாதிரி மாந்திரிகத்தில் எல்லாருமே ஏகதேச பேர் கந்திஷ்டினால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அதே சமயத்தில் செய்வினை ஏதாச்சும் யார் செஞ்சாலும் தொழில் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எந்திரங்கள் எல்லாரும் வாங்கி வைக்கிறது சாதாரணமாக நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே காலச்சக்கர சிவனோட எந்திரம் வாங்கி வைக்கிறதுக்கும் மற்றவங்களோட எந்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எந்திரங்கள் அந்தந்த தெய்வ அருளால் அந்த எந்திரம் போட்டு தராங்க. அது அவங்க ஒரு வேறு கடையில் வச்சுருக்காங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் இங்கே சிவனோட சக்கரம் எடுத்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அதாவது இப்போ ரோட்டில் ஒரு ஆர்டர் பொதுவாக ரோட்டில் வாங்குறதுக்கு போவாங்க, ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்குன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் சிவனோட யந்திரம் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த தொழிலுக்கு தான் எங்கேயோ போயிட்டு இருக்கிற ஆர்டர் உங்கள் தொழிலுக்குள்ள இருக்கிற எந்திரமானது அவங்கள இழுக்கும். அப்போ அவங்க உங்கள் இடத்துல ஆர்டர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி புதுசாக உங்களுக்கு ஆர்டர் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு. அப்போது கஸ்டமர்ஸ் உங்களுக்கு புதுசாக வர ஆரம்பிப்பாங்க. எதுவுமே வராத கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தொழிலையும் இந்த காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் நீங்கள் எந்திரம் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த முதல் நாள்லேருந்து கஸ்டமர் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஈயோட்டுற இடமா இருந்தாலும் சிவனோட எந்திரம் வச்சா அந்த இடத்துல வந்துடுவாங்க. ஏன்னா சிவனுக்குள்ளதான் எல்லா கடவுளும் உள்ளடங்கியிருக்காங்க. அப்போ வேறு சக்தி உள்ள கடவுள் எந்திரம் பக்கத்தில் வேறு எங்கேயாச்சும் வச்சுருக்காங்கன்னா அங்கே போகக்கூடிய ஆர்டரே இங்கே சிவனோட எந்திரத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க மனசே இங்கே மாறி உங்களுக்கு அந்த ஆர்டர் கைக்கு வரும். அப்போ இதனால தான் சிவனோட சக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். இந்த தொழில் எந்திரமானது நாங்கள் போட்டு கொடுக்கக்கூடியது. இதில் எல்லாமே மொத்த டீட்டெயில்ஸ் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அதாவது நேரில் வாங்கி ஆர்டர் பண்ணும்போது அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கலாம். இல்லை ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கப்படும். நன்றி நேயர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.